இங்க ஆட்சியாளர்கள் மாநில தன்னாட்சி பேசுனது இவங்க தான். மாநில சுயாட்சி என்ன இருக்குது? எந்த மாநிலத்துக்கு எந்த உரிமை இருக்கு சொல்லுங்க? வரி இருக்கா? இல்லை கல்வி இருக்கா? மருத்துவம் இருக்கா? மின் உற்பத்தி விநியோகம் இருக்கா? அப்புறம் சாலை ஓடுதல் பராமரித்தல் இருக்கா? எல்லாமே போயிட்டுது. சும்மா பேச்சுக்கு நம்ம மாநில சுயாட்சி மாநில தன்னாட்சின்னு பேசிட்டு கிடக்கலாம். இவங்களே ஒரு பிரச்சனைன்னு வந்தா சிபிஐக்கு நாங்க கேட்க போறோம். சிபிஐ விசாரணை கேவலமா இருந்தா நீ எதுக்கு மாநில உரிமை பிரச்சனை போறோம்? எதுக்கு சிபிஐக்கு மாத்தணும்? என் போலீஸ் என்னாச்சு? என்னோட சிபிசிஐடி விசாரணை என்னாச்சு? என்னோட போலீஸுக்கு என்ன தரம் குறைஞ்சு போச்சா? அது காவல்துறை வச்சிருக்கிற முதல்வர்களே பேசுறதுதான் வேடிக்கையா இருக்கு. இந்த வழக்குக்கு சிபிஐ விசாரணை கேட்க போறோம். என்ன பண்ணிடுவாரு? ஏன் எங்க போலீஸுக்கு என்னாச்சு? ஆனா நீங்க எவ்வளவு காலம் மாநில தன்னாட்சி கேட்டீங்க, மாநில உரிமை பேசுவீங்க. இப்பவும் பாருங்க, கொடநாடு விசாரணை கேளுங்க. கொடநாடு என்னாச்சு? அது சிபிஐக்கு மாத்த போறோம். மாத்த போறீங்களா? ஏமாத்த போறீங்களா? சும்மா மாத்துறதுல ஒரு ஏன் முன்னாடி போட்டுக்க வேண்டியதான். ஏன் மாத்திரம் அப்படின்னு. சிபிஐ விசாரணை எனக்கு எப்பவுமே எங்க மாநில காவல்துறையும் உளவுத்துறையும் குறைத்து மதிப்பிட்டு சிபிஐங்கிறது மாநில உரிமை தன்னாட்சி கேட்கறதுக்கு நேர எதிரானது. மறு விசாரணை பண்ணணும், தீர ஆய்வு செய்யணும் அப்படின்னு வேணா சொல்லாம ஒழிய சிபிஐன்னா ஆகும்னா சிபிஐ அப்புறம் இதுக்கு மாநில உரிமை பேசணும், மாநிலத்துக்கு தன்னாட்சி பேசணும். இதுவரை சிபிஐ விசாரிச்சு எந்த குற்றத்துக்கு சரியான நீதியை தீர்ப்பை பெற்று தந்தது? அது ஒரு ஏமாற்று. இந்த சிபிஐ விசாரணைங்கிறது நாங்க எப்பவுமே அதை ஏற்கிறது இல்லை. ஏன்னா அது ஒரு மாநில உரிமைக்கு மாநில தன்னாட்சிக்கு எதிரானது, ஒரு அவமதிப்பா நான் பார்ப்பேன் எப்பவுமே. எங்களுடைய காவல்துறை விசாரணையில என்ன குறை? இப்ப நம்ம அரசு தோல்வியை ஒத்துக்கொள்ளுதா? இல்ல இந்த மாநிலத்தில் எல்லாமே நீங்க மாநில உரிமை பேசிட்டு இப்ப சிபிஐல இருக்கிற அதிகாரிகளுக்கு 2-3 மூளை இருக்கா? அப்படி ஒண்ணும் இல்ல. இப்ப இத்தனை ஆண்டுகளை சிபிஐ விசாரிச்சு நிரூபிச்ச ஒரு பெரிய ஏதாவது ஒரு வழக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுத்துச்சு அப்படி ஏதாவது சொல்லுங்க பாப்போம். இது தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கு, சிபிஐ மத்திய அரசு கிட்ட இருக்கு, இந்திய ஒன்றிய அரசு கிட்ட இருக்கு. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, வரி வருவாய்த்துறை, இந்த வருமான வரித்துறை, இந்த மாதிரி இந்த மத்திய புலனாய்வுத்துறை எல்லாம் தனித்த அதிகாரம் கொண்ட தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள் என்று நம்பிக்கொண்டிருக்கோம். அது ஆட்சியாளர்களுடைய 5 விரல்களைப் போல இருக்கும்.